Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கு வந்து 2 விசில் விட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து வறுத்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கரில் சேப்பங்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கணும். நம்ம எடுத்தால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோலை வந்து உரிச்சிடணும். நம்ம அப்படியே தோல் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம லைட்டாக நைஃப்பில் வந்து எடுத்துக்கலாம். இது அப்படியே தோலை உரிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையே கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த வளவளப்பு போகிறதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தூவிக்கலாம். இது அப்படியே பெரட்டிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இதாகிடும். அதாவது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு வந்து இருக்காது. நம்ம கடலை மாவில் வந்து பெரட்டி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதே மாதிரியே இருக்கட்டும். ஸ்டிக்கியாக இருக்கிறது எல்லாமே நல்லா உறிஞ்சி கடலை மாவு வந்து ட்ரை பண்ணிவிடும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது ஆயில் விட்டு மசாலா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த கடலை மாவு இருக்கிறதுனால பேஸ்ட் வந்து சேர்த்துனோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் பொடி பொடியாக நறுக்கினதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெரட்டி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலா கொஞ்சமாக லைட்டாக இருந்தாலே போதும். அவ்வளோதான். இப்போ சிம்மில் வச்சுட்டு இடையில பரட்டி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வந்து மினிமம் வேணும். அப்போ தான் வந்து அந்த கடலமானோட பச்சை வாசம், மசாலா வாசம் வந்து நல்லா இறங்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. உடனே நம்ம உப்பு சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருட்டும். எண்ணெய் மட்டும் இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா சேப்பங்கிழங்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. குக்கரில் வேக வைக்கிறப்போ நீங்கள் 2 விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி வராது. அதாவது நீங்கள் ஃப்ரை பண்ண முடியாது. அது குழம்பு தான் பண்ண முடியும். அது குழம்பு கூட கொஞ்சம் ரொம்ப வளவலன்னு போயிடும். அதனால் சேப்பங்கிழங்கு வேக வைக்கிறப்போ எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 2 விசில் அல்லது 1 விசில். பெருசாக இருந்ததுன்னா 2 விசில் விடுங்க. இந்தளவுக்கு பெரிய, அதாவது சேப்பங்கிழங்கு இருந்துச்சுன்னா, சின்ன காயாக இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் 1 விசில் விட்டாலே போதும். இப்போ கொஞ்சம் அரைவாசி ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு பரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக தூங்கினாலே போதும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதாவது கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். ஒருவனிடம் புறஞ்சொல்லக்கூடிய குணம் காணப்பட்டால் அவன் மனத்தில் இரக்கமும் தர்ம சிந்தனையும் இல்லாமல் போகும்.